மெசேஜ் டெலிவரி ஆயிருக்கு. ஆனா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கா. இந்த பங்கஜும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இது மட்டும் தப்பா ஏதாவது நடந்திருந்தா? நடக்கிறது எதுவுமே சரியா படல. மனசெல்லாம் அப்படி ஒரு ரணமா இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போமா. நல்லது கெட்டது எல்லாமே வார்த்தையில இல்ல புஷ்பா, செயல்ல இருக்கு. அந்த செயலும் நம்ம கையில இல்லையே, எல்லாமே எழுதி வச்சது. இல்லம்மா, கொஞ்சம் கூட தெளிவா சொல்லுங்களேம்மா. அன்னைக்கு சொன்னீங்களே என் பொண்ணுக்கு அமைய போற பையன் பேரு ஆள் அமையும்னு, அதுல ஒண்ணு மாற்றம் இல்லையே. ஆத்தா வாக்கு என்னைக்கும் பொய்க்காது மகளே. ஐயோ, அப்படின்னு சூரிய பிரகாஷ். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஆத்தா வாக்கு பலிச்சதுன்னா அவளுக்கு ஆள ஆரம்பிக்கிற பையன் பேர் அமைஞ்சா ஆத்தா முன்னாடி வச்சு பூஜை செஞ்ச தாலி கைத்த என் பொண்ணு கழுத்துல கட்ட சொல்றேன் தாய். நிச்சயம் நடக்கும் புஷ்பா, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். 4 பேர் 4 விதமா பேசும்போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அதெல்லாம் சரியாயி என் பொண்ணுக்கு ஏத்த ஒரு பையன் அமைஞ்சா அதுவே போதும் எனக்கு. உன் பொண்ணுக்கு கல்யாண நாள் நெருங்கிடுச்சு புஷ்பா. உன் வீட்ல கூடிய சீக்கிரம் மேல சத்தம் கேட்க போகுது. ரொம்ப சந்தோஷமா. திரும்ப திரும்ப கேக்குறேன்னு நினைக்காதீங்க. பையன் பேரு ஆளா தானே ஆரம்பிக்கும். நீ எத்தனை தடவை கேட்டாலும் ஆத்தா ஒரு தடவை தான் சொல்லுவா. அவ சொல்றதுதான் வேத வாக்கு. நிஜத்தை சந்திக்க தயாரா இரு புஷ்பா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி. அம்மா, உன்னை யாரும்மா சாமி கிட்ட வேண்டிக்க சொன்னது? அம்மா உன்கிட்ட தான் கேக்குறேன். போ, முதல்ல போய் வேண்டிக்கிட்டது தப்புன்னு சொல்லி அதை திருப்பி கேளுமா. ஓ, நான் என்ன செய்யணும்னு சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? இப்ப நானும் முடிவா சொல்றேன், கேட்டுக்கோ. நான் கேட்டதுதான். என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். இது என்ன சொப்புச்சாம விளையாட்டா? உன் இஷ்டத்துக்கு மாத்தி விளையாட? அம்மா பிளீஸ்மா, இப்படி பண்ணாதம்மா. சூர்யா சார் பேரு ஆள ஆரம்பிக்கலம்மா. அம்மா, உடனே அந்த வேண்டியதுல திருப்பி எடுத்துக்கோமா. சூர்யா சார் இடத்துல வேற யாரையும் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாதுமா. அனு, சொன்னா கேளுமா. தயவு செஞ்சு உன் மனச மாத்திக்கோ. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. அம்மா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தாமா சொல்லுவேன். சொன்னா கேளானு. அம்மா, இது சூர்யா சார் போட்டதுமா. தமிழ் வருஷப்பருப்பு அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல வச்சு எனக்கு போட்டு விட்டதுமா. இது சாதாரண மோதிரம் இல்லம்மா, எங்க காதலோட சாட்சி. அப்போ அன்னைக்கு போய் சொல்லிட்டு போனியாடி? எனக்கே அன்னைக்கு தெரியாதுமா. போய் சொல்லிட்டல? எப்ப நீ என்கிட்ட போய் சொல்லிட்டியோ, இனிமே நீ சொல்ற ஒரு வார்த்தை கூட நான் நம்ப மாட்டேன். இல்ல, நீ உண்மையாவே என்ன மதிக்கிறதா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா விடு. இது எப்படி இங்க வந்துச்சு? அம்மா, அம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. சூர்யா சார் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பொறுமையா பேசுறேன்னு சொல்லிருக்காருமா. உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நானே சொல்லிடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா நான் சொல்லணும்னு ஆரம்பிக்கும் போதெல்லாம்
ஏதோ ஒரு தடங்கல்மா. அம்மா என்ன நம்புமா ப்ளீஸ்மா. அம்மா சூர்யா சார் வந்து இது அப்பா கிட்ட பேசும்போது உனக்கு இதெல்லாம் புரியுமா? இங்க பாரு, நான் சொல்றத நீ நல்லா கேளு. நானா இந்த விஷயத்த பத்தி உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீயோ சூர்யா சாரோ அப்பா கிட்ட இத பத்தி பேசக்கூடாது. இல்லம்மா, சூர்யா சார் அப்பா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாரு. நீ கவலைப்படாதம்மா. ஏய், பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன், நீ என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்க? சூர்யா சாரு அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது தான். இது என் மேல சத்தியம். அதே மாதிரி நீயும் இத பத்தி அப்பா கிட்ட பேசக்கூடாது. பாவட்டி சுப்பு, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த 4 செவத்தை தான் உலகம்னு நம்பி அது சுத்தி சுத்தி வருது. அது உன்னை எவ்வளவு நம்பிச்சு அது இப்படி ஏமாத்திரியே. அது நில கொலைய வச்சிடாதடி. அப்பா விடிய சுப்பு, இதெல்லாம் தாங்காது. அனு, நீ பண்ண வரைக்கும் போதும். இந்த காலனில எங்களுக்கு இருக்கிற மான மரியாதை எல்லாம் கெடுத்துறாதம்மா. கொஞ்சம் கொஞ்சம் உங்க அப்பாவை மட்டும் நினைச்சு பாருடி, நினைச்சு பாரு. இதுக்கு மேல உன்கிட்ட என்ன சொல்றது, எப்படி சொல்றது எனக்கு சத்தியமா தெரியலடி. சூர்யா ஏன் அத்தனை தடவை அனுவுக்கு கால் பண்ணிருக்கான்? கடவுளே, ஏன் என் மனசுல அன்னைக்கு அப்படி தோணுச்சு? எனக்கு தோணுனது சரிதானா இல்ல என்னோட பிரம்மையா? ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஏதாவது இருக்குமோ? அதான் என் மனசுக்கு அப்படி தோணுச்சா? அனு வயசுல இருக்கிற பொண்ணுங்க போடுற ட்ரெஸ் தானே அது. அதுக்கு ஏன் சூர்யா அவ்வளவு கோவப்படணும்? அப்போ சூர்யா மனசுல அனுவை பத்தின அபிப்பிராயம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். அனு இப்படி இல்லம்மா. நீங்க பார்த்த அனுவுக்கும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் செய்ய நினைச்ச அனுவுக்கும் 1000 வித்தியாசம் இருக்குமா? சூர்யா கோவப்பட்டதுக்கு அனுவோட முகம் அன்னைக்கு எப்படி வாடி போச்சு. அன்னைக்கு அனு எப்படி அழுதா. கண்டிப்பா அவங்க 2 பேருக்குள்ள என்னமோ இருக்கு. சூர்யா, நான் ஒரு கெட் டுகெதருக்கு போறேன், கூட நீயும் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சாரிம்மா, யார் இன்வைட் பண்ணிருந்தாலும் இன்னைக்கு என்னால வர முடியாதுமா. ஹலோ அனு, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? உன் குரல் கேட்டாலே மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா. ஆமா அனு, உன் வாட்ஸ்அப் நம்பர் டிபி பார்த்தேன். அதுல நீ கட்டியிருக்கிற சேலை ரொம்ப நல்லா இருக்கு அனு. அது எங்க வாங்கின? அது தேவநந்தினி சாரி தாமா. எங்க அப்பா எனக்காக வாங்கி கொடுத்த சாரினா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த போட்டோல நீ ரொம்ப அழகா இருக்க அனு. சரி, வீட்ல அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அப்பா அம்மா இன்னைக்கு ஏதாவது வெளியில போறாங்களா?
இல்ல வீட்ல தான் இருப்பாங்களா? அப்பா நைட் டியூட்டி முடிச்சிட்டு இப்பதான் வந்திருக்காங்க. மதியம் மேலதான் கடைக்கு போவாரு. அம்மா நான் வரப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஏன் கேக்குறீங்கம்மா? சும்மா தான் கேட்டேன். அம்மா எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க? எப்பவும் போற கோயிலுக்கு தானே? ஆமாம்மா. நீ இப்ப எங்க இருக்கானு? ஆபீஸ்க்கு தாம்மா போயிட்டு இருக்கேன். சரி, நீ ஆபீஸ்க்கு போ. உனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வீட்டுக்கு வாமா. சரிம்மா, கண்டிப்பா வரேன். ஓகே, பாய். இங்க நடந்தத எதையாவது அங்க போய் சொன்ன அப்புறம் இந்த புஷ்பா எப்படி நடந்துப்பான்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்னாச்சு அனு? நான் அனுப்புற மெசேஜுக்கு நீ ஏன் பதில் அனுப்பல? மெசேஜ் நான் பார்க்கல சார். பார்க்கலையா? உன் போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அது சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு சார். அனு, உங்க வீட்ல என்னவோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு புரியுது. என்னன்னு என்கிட்ட சொல்லு. ஐம் வித் யூ. என்ன நடந்தாலும் சரி, ஐ வில் பி வித் யூ ஃபார் எவர். சூர்யா சாரு அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான். இது என் மேல சத்தியம். நீயும் இத பத்தி அப்பா கிட்ட பேசக்கூடாது. அனு ப்ளீஸ், இப்படி அழாத. என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு. நீ இப்படி அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் சொல்லு அனு. அப்ப நீ இன்னும் என்ன முழுசா நம்பலையா? அதான் உன் வீட்டுல நடந்தத என்கிட்ட சொல்லாம மறைக்கிறியா? நம்ம லவ் மேல, ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல அதானே? சூர்யா சார் தான் லவ் பண்றேன். இவ்வளவுதானா? கவலைப்படாதானோ. நம்ம காதல அவங்க உடனே ஏத்துக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்க்க கூடாது. பொறுமையா தான் இருந்தாகணும். பயப்படாத. நாளைக்கு வந்து நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். ஐயோ, நாளைக்கே வா. வேண்டாம் சார், அது சரியா வராது. ஏய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சரி, நாளைக்கு நான் வரக்கூடாதுன்னா இப்ப நீ எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும். எங்க சரி பாப்போம். வாட் இஸ் திஸ்? அனு சின்ன பொண்ணு, ஏதோ உங்க கம்பெனில வேலை கிடைச்சிருக்குன்னுதா வேலைக்கு அமைச்சிருக்கோமே தவிர அவளுக்கு உலகமே தெரியாதுமா. என்கிட்ட கொஞ்சம் செல்லம், சுப்பு கிட்ட கேட்கவே வேண்டாம். அதனால நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா அனு புரிஞ்சுக்குவா. அதோட சூர்யா சார் அவ்வளோ பெரியவரு. அவர் முன்னாடி
நாங்கெல்லாம் நின்னு பேசுறதே பெரிய விஷயம். அவர்கிட்ட போய் நான் என்னன்னு பேசுவேமா? அதனால நீங்களே சூர்யா சார் கிட்ட ஒரு வார்த்தை நல்லது கெட்டதை பத்தி எடுத்து சொன்னீங்கன்னா அவரும் புரிஞ்சுக்குவாருமா. அனுவும் போக போக சரியாயிடுவா. அம்மா, என்னோட மன கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா நம்ம 2 பேருமே புள்ளைய பெத்தவங்க. அதனால நீங்க தான் உங்க பையன்கிட்ட இத பத்தி பேசணும். இல்ல புஷ்பா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம அனுவும் சூர்யாவும் அதாம்மா, நாங்க மிடில் கிளாஸ் ஆளுங்க, நீங்க கோடீஸ்வரங்க. இந்த கல்யாணம் நடந்தா உங்க சொந்தக்காரங்களே எங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதை விடுங்க, எங்க காலனில இருக்கிறவங்களே இத நாங்க பண்ணா எங்களை ஒரு மாதிரி பாப்பாங்க. பணத்துக்காக தான் இத நாங்க செஞ்சோம், அது இதுன்னு சொல்லுவாங்க. எங்களால பதில் கூட சொல்ல முடியாதுமா. சுப்புக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு என்னால இப்ப வரைக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியலமா. நாங்க தினசரி வாழ்க்கையை நடத்துறதுக்காக ஓடுறவங்க. நீங்க இருக்கிற காசை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம உட்கார்ந்து யோசிக்கிறவங்க. இது சரியா வருமா? அதனால நீங்க தான் சூர்யா சார் கிட்ட எப்படியாவது பேசணுமா. நிச்சயம் நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியுமா. மகமாய் சன்னதியில வச்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அனு சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம அப்படியெல்லாம் நினைச்சிட்டா. நீங்க தாமா சூர்யா சார்ட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லணும். நான் சூர்யாவுக்கும் அனுவுக்கும் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தலான்னு பேச வந்தா புஷ்பா இப்படி சொல்றாங்களே. ஆனாலும் எனக்கும் சந்தோஷம்தான். அனு மனசுலயும் சூர்யா இருக்கான், அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சூர்யா என்ன நினைக்கிறான்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புஷ்பா கிட்ட பேச முடியும். இப்ப அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்புறதுதான் ஒரே வழி. அக்கா, நீ அத்தானை பத்தி கவலைப்படுற, ஆனா நான் அனுவை நினைச்சுதான் கவலைப்படுறேன். அவ பண்றது நிச்சயமா தப்புதான். ஆனா அவ சின்ன பொண்ணுக்கா, அவ நம்ம பொண்ணு. அவ மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு நீ யோசிச்சு பாத்தியா? அதனாலதான்க்கா சொல்றேன், நீ அவளை தூக்கி எறிஞ்சு எதுவும் பேசிடாதக்கா. பக்குவமா பேசு, சூதானமா நடந்துக்கோ. பேசி பேசி அவளுக்கு புரிய வை, மாத்த பாரு. நான் சொல்றது உனக்கு புரியுதுல? சரி பூர்ணி. ஆனா பூர்ணி, சாமியாடி அம்மாவும் ஜோசியரும் சொன்ன மாதிரி சூர்யா சார் பேரு ஆளை இல்லையடி. அதனாலதான் ரொம்ப கவலைப்பட வேண்டாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு கோயில்ல சாரதா அம்மாவை பார்த்தேன். சாரதம்மானா சூர்யா சார் அம்மா தானே? ஆமா பூர்ணி, அவங்க கிட்ட நீங்களே சூர்யா சார் கிட்ட பேசிடுங்க, இந்த கல்யாணம் எல்லாம் சரியா வராதுன்னு நீங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்கன்னு நேரடியாவே சொல்லிட்டேன். நல்ல காரியம் செஞ்சக்கா. அவங்க என்ன சொன்னாங்க? கண்டிப்பா பேசுறேன்னு சொல்லிருக்காங்க. அவங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. வயசு வித்தியாசம், அந்தஸ்து, இது எதுவுமே 2 பேருக்கும் ஒத்து போகாதுன்னு அவங்களுக்கும் தெரியும்ல. இத நீ சொல்லும் போதுதான்க்கா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. பேப்பர்ல நான் ஒரு நியூஸ் படிச்சேன். பொண்ணை விட பையனுக்கு வயசு அதிகம் கூடன்னு பொண்ணை பெத்தவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு தெரியாம பையன் வீட்டோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டா. இந்த விஷயம் எப்படியோ அந்த பொண்ணை பெத்தவங்களுக்கு தெரிஞ்சு அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து இந்த கல்யாணம் நடந்தா நான் விஷத்தை குடிச்சு செத்துருவேன்னு மண்டபத்துல ஒரே ரகல. ஐயோ பூர்ணி, எதையாவது சொல்லாத. நானே இப்பதான் என் மனசுல இருக்க பாரம் எல்லாம் இறங்கின சந்தோஷத்துல இருக்கேன். நீ அதை இத சொல்லி என்ன குழப்பி விட்டுறாதடி. எனக்கும் சுப்புக்கும் அந்த நிலைமை வராதடி. ஐயோ அக்கா, நான் பேப்பர்ல படிச்சதுதான்க்கா உன்கிட்ட சொன்னேன். அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நமக்கு நடக்காதுன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? என்னமோடி, நீ யோசிக்கிறது பேசுறதெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, என்னாச்சுடி? நீயே பாருடி. நாளைக்கு உங்க அப்பா கிட்ட பேச நேர்ல வரேன். ஐ செமட்டிஸ்டே. அனு கலக்குறாரு சூர்யா சார். நானே பயந்து போயிருக்கேன். குடுடி போன.
ஹாய் டார்லிங். சார் என்ன சார் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கீங்க? நாளைக்கு நான் வரேன். உங்க அப்பாவை பார்த்து நேருக்கு நேரு கேக்குறேன். உங்க வீட்ல இருக்கிறானு ஏன் சொத்து எனக்காகவே பிறந்தவ என்கிட்ட கொடுத்துருங்கன்னு நான் கேட்க போறேன். சார் விளையாடாதீங்க சார். இங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. காலையில உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். அதுக்கு தான் இந்த அதிரடி டிசிஷன். லிசன் அனு, இனிமே உன்னோட டென்ஷன்லாம் என்னோட டென்ஷன். நீ எந்த உரையும் இல்லாம நிம்மதியா இருக்கதா இந்த முடிவு. ஆனா சார் நான் டிசைட் பண்ணியாச்சு. நாளைக்கு உங்க வீட்ல மீட் பண்ணுவோம். உங்க வீட்ல பேசிட்டு அப்புறம் எங்க வீட்ல எங்க அம்மா கிட்ட பேசிடலாம். நானே எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். நீ கூட இரு. இஷ்யூ ஓவர். ரொம்ப சிம்பிள். எங்க வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம். சார் ஓகே அனு, see you. I love you அனு. I miss you a lot. நானும் தான் சார். அதான் நாளைக்கு ஒரு பூசை வைக்க போறோமே. பாய். சூர்யா, கொஞ்சமாவது சீரியஸா இரு. இது நீ நினைக்கிற அளவுக்கு சிம்பிள் இல்லடா. நீ பாட்டுக்கு திடீர்னு ஏதாவது பிளான மாத்திக்கிட்டு இருக்க. கேட்டா தனிமையை தேடி போறன்ற. எங்க போற, என்ன ஏதுன்னு எதுவும் என்கிட்ட சொல்லாமலே நீ போயிடுறடா. அதான் நாளைக்கு அனு வீட்டுக்கு சொல்லிட்டு போறேன். ஆனா நீ அதுக்கே திட்டுறியே. அனு வந்த பிறகு நீ ரொம்ப மாறிட்ட சூர்யா. கடைசியா நாம எப்ப கத்தி எடுத்தோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? திரும்ப அந்த வாழ்க்கைக்கு போணுமா சூர்யா? தேவநந்தினிக்கு நடந்தது அணுக்கும் நடக்கணுமா? பழசையெல்லாம் அவளை ஈஸியா தாண்டி போக முடியாது சூர்யா. என்ன விடு, உன்னால முடியுமா? நம்ம பழைய ஃபேக்டரி அத உன்னால கை கழுவிட்டு போக முடியுமா? பதில் சொல்லு சூர்யா. உன்னால முடியுமா? முடியாதுல்ல. உன்னால முடியாதுல்ல. ப்ளீஸ் பங்கஜ், என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. ரொம்ப யோசிச்சு நான் இப்பதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இல்ல சூர்யா, எனக்கு பதில் சொல்லிட்டு நீ என்ன வேணா முடிவு எடுத்துக்க. தேவநந்தினி இடத்துக்கு இப்ப அணு வரப்போறா. அணுவுக்கு தேவநந்தினி மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு சூர்யா? அனு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது செய்யறேன்னு அவங்க குடும்பத்துக்கு நாளைக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுக்கு யார் பொறுப்பு சூர்யா? எத்தனையோ முறை உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ அணுவை நெருங்க அவளுக்கு ஏதாவது ஆபத்து வரும். புரிஞ்சுக்கடா. நீ விலகி இருக்கிற வரைக்கும் தான் அணுவுக்கு நல்லது. நம்மால அணுவுக்கு ஏன் கஷ்டம் வரணும்? இன்னொரு இழப்பை உன்னால தாங்கிக்க முடியுமா? என்ன சுகந்தி, எல்லாரும் வெயிட் பண்றோம், நீ வந்து சர்வ் பண்ணணும்ல. நான் கூப்பிடுறது கூட காதுல விடாம யார்கிட்ட அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்க? ஊர்ல இருந்து அப்பா பேசினாருமா. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, ஊர்ல வயசான ஒருத்தர் அவரை விட சின்ன வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமா, அவங்களுக்கு என்ன, நல்லதானே இருக்காங்க? இல்லம்மா, சொல்லவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அந்த வயசானவரு இறந்துட்டாராமா. பாவம் அந்த பொண்ணு. இனிமே எப்படி வாழ போகுதோ என்னவோ. ஊரெல்லாம் அந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களாம். அப்பா சொல்றாருமா, அந்த பொண்ணு விடாம அழுதுட்டே இருக்காளாம். இப்ப அழுது என்னமா பண்றது? கல்யாணம் பண்ணும் போதே யோசிச்சிருக்கணுமா இல்லையா? உடனே எல்லா பழையையும் பொண்ணு மேல தூக்கி போட்டுருவீங்களே. ஏன் இவ்ளோ வயசு வித்தியாசம் இருக்கே, ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோமேன்னு அவன் யோசிக்க மாட்டானா? ஏன் யாருமே அவனை பத்தி பேசாம அந்த பொண்ணையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? எக்ஸாக்ட்லி மான்சி. அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ என்னவோ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்கா. இல்லனா ஏன் ஒரு பொண்ணு தன்னை விட இவ்வளவு வயசான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லணும்? சந்திரா, அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு அன்பு இருந்தது, என்ன ஏதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அது தெரியாம நாமளா எதுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வரணும்? அவளுக்கு பிடிச்சு போய் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா அத தப்புன்னு சொல்ல நாம யாரு? I totally disagree this mom-in-law.
எல்லாரும் பொண்ணுங்க கிட்ட சம்மதம் கேட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நாம சொல்லவே முடியாது. அதுவும் வில்லேஜ்ல சான்ஸே இல்ல. எப்ப பார்த்தாலும் நாங்க தான் பெண்களை பாதுகாக்கிறோம்னு சொல்ற மேல் சொசைட்டி இந்த மாதிரி விஷயம் வரும்போது மட்டும் வாயே திறக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன ஆகும்னு அவன் தானே யோசிச்சிருக்கணும். I think he must be totally a selfish character. இங்க பாரு மான்சி, நாம நினைக்கிற மாதிரி தான் எல்லாரும் நடந்துக்கணும்னு யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. ஏன் மேல ஏன் கோவப்படுறீங்க? I'm sure அவன் தான் அந்த பொண்ணோட நிலைமைய பத்தி யோசிச்சிருக்கணும். எனக்கு இதுல செகண்ட் தாட்ஸே இல்ல. இல்ல, நான் அப்படி நினைக்கல. அம்மா, மாஞ்சி சொல்றதாம கரெக்ட். அவன் தான் யோசிச்சிருக்கணும். எஸ் 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 அவன் தான் யோசிச்சிருக்கணும். நிச்சயம் அவன் தான் யோசிச்சிருக்கணும். தன்னால அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு யோசிக்காதது அவனோட தப்புதான். அவனோட தப்புதான். நிச்சயம் அவனோட தப்புதான். என்னானோ இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சுமா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணுமில்லன்னா இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. இனிமேலாவது எதுவுமே மறைக்காம சொல்லு. அதுமா, அது சூர்யா சார் நாளைக்கு அப்பா கிட்ட பேச வரேன்னு சொல்லிருக்காருமா. நான் தான் சொன்னேன்ல, நீயும் பேசக்கூடாது, சூர்யா சாரும் பேசக்கூடாதுன்னு. அப்புறம் என்னடி? அவர் கண்டிப்பா வருவேன்னு சொல்றாருமா. நான் என்னமா பண்றது? என்ன பண்றதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து என்ன பண்றதுன்னு சொன்னா என்னடி? பட்டாதான் உனக்கு எல்லாம் புரியும். அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. எப்படியாவது அப்பாவை சமாளிக்கணுமா, ப்ளீஸ்மா. என்னது? சுப்புவ சமாளிக்கிறதா? நான் சொல்ல வேண்டாம்னு கரடியா கத்திட்டு இருக்க. நீ என்னடா சுப்புவ சமாளிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க? நீ என்ன தாண்டி மனசுல நினைச்சிட்டு இருக்க? அம்மா அம்மா, சார் சொல்லியே ஆகணும்னு சொல்றாருமா. அதுவும் கரெக்ட் தானம்மா? உன்ன நீ அவளை தூக்கி எறிஞ்சு எதுவும் பேசிடாதக்கா. பக்குவமா பேசு, சூதானமா நடந்துக்கோ. பேசி பேசி அவளுக்கு புரிய வை. மாத்த பாரு. உதவி பண்ணுமா? உதவி என்ன கேட்டதை எல்லாம் செஞ்சியா? இப்ப மட்டும் என்ன? அம்மா அம்மா, நீ இப்படி எல்லாம் பேசினா நான் அழுதுருவேம்மா. அம்மா, உன்னை விட்டா எனக்கு வேற யாருமா இருக்கா? ப்ளீஸ்மா. எங்களுக்கு உன்னை விட்ட வேற யாரும் இல்லடி. ஆனா நீ செஞ்ச காரியம் சார். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சார், ஒரு முக்கியமான விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும் சார். என்னாச்சு சார்? நத்திங். சொல்லணும். நான் அத்தனை தடவை போன் பண்றேன். நீங்க ஏன் சார் கட் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா சார்? சொன்னனே அனு, பிஸின்னு. சும்மா போய் சொல்லாதீங்க சார். உங்க குரலை கேட்ட உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன் நீங்க என்ன மூட்ல இருக்கீங்கன்னு. சும்மா ஓன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? நானும் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அனு. சொல்லுங்க சார், நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். அனு, நமக்குள்ள இப்ப எதுவும் பேசிக்க வேணாம். அப்படின்னா? அனு. சார். எஸ் அனு. இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அனு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓ, ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தனிப்பட்ட காரணம்னு எதுவும் இல்ல. ஆனா ரெண்டு பேருமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது நல்லதுன்னு தோணுது. அப்ப நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னது? இவ்வளவு நேரம் அத பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி, நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்புறம் பேசலாம். நீ ஏதோ சொல்ல வந்தியே அனு? நத்திங் சார். நீங்க உங்க ப்ராஜெக்ட பாருங்க, நான் அப்புறம் பேசுறேன். இன்னொரு விஷயம் அனு, என் கால் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காத. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நத்திங் அனு, பை. சார் சார், என்னாச்சு சாருக்கு?
அவரை நாளைக்கு வர வேண்டாம்னு சொல்ல நான் ஃபோன் பண்ணா அவரே அதை சொல்றாரு. ரொம்ப அப்செட்டா வர பேசுறாரு. இப்ப அணுவை சமாளிச்சிட்டோம். ஆனா நாளைக்கு ஆபீஸ்க்கு போனா அனு இந்த விஷயத்தை அப்படியே விட மாட்டா. என்ன ஏதுன்னு நிச்சயமா கேட்பா. அணு கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. கொஞ்ச நாள் அணு வருத்தப்படுவா, என்கிட்ட பேச ட்ரை பண்ணுவா. நாளாக நாளாக அதுவும் அவளுக்கு பழகிடும். அனு, பங்கஜ் சொன்னதுதான் சரி. நம்ம விலகி இருக்கிறதா உனக்கு நல்லது. இன்னொரு இழப்பை என்னால தாங்கிக்கவே முடியாது அனு. என்ன மன்னிச்சிரு அனு. I'm sorry. போதும்மா, போதும், எல்லாம் போதும். ஆமாமா, எல்லாத்துல இருந்தும் நான் கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இனிமே எல்லாத்தையும் சந்திராவே பாத்துக்கிட்டோம். என் முழு மனசோட இத செய்யறதா எழுதி தந்திருக்கேன். அதுக்கான எல்லா ரெக்கார்ட்ஸும் இதுல இருக்கு. என்ன சூர்யா பேசுற நீ? ஓ, நீ முடிவு பண்ணிட்டா அது சரின்னு நாங்க கேட்டுக்கணும்ல. சூர்யா, உன் முன்னாடி ஒரு சாம்ராஜ்யமே காத்துட்டு இருக்கு. இப்ப போய் நீ இப்படி பேசலாமா? கால நேரம் கூடி வரப்போ எல்லாத்தையும் கெடுத்துறாதப்பா. இல்லம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. என்னால முடியல. I'm tired, really tired. சந்திராவே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோமா? நீங்களே இந்த விஷயத்த அவங்கிட்ட சொல்லிடுங்க. நம்ம ஆபீஸ், இந்த வீடு, இந்த பிசினஸ் எல்லாத்தையும் நம்ம சந்திராவே பாத்துக்கிட்டோம். நான் பிரேக் எடுத்துக்கிறேம்மா, பெரிய பிரேக் எடுத்துக்கிறேம்மா. நான் சொல்றது கேளு சூர்யா. அம்மா ப்ளீஸ், என்ன கம்பல் பண்ணாதீங்க. சரிப்பா, நீ எதையும் யோசிக்காம முடிவு பண்றவன்ல. அப்படி இருக்கும்போது இவ்ளோ பெரிய முடிவை நீ எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். தேங்க்ஸ்மா. அம்மா, என்னால எல்லாருக்கும் ஆபத்து மட்டும்தான்மா. என்கிட்ட இருந்து விலகி போறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. அதனாலதான் நான் எல்லாரையும் விட்டு விலகி போறேன். என்ன சேர்ந்தவங்களுக்கு என்னால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுமா. அதான் என்னோட ஒரே லட்சியம். நடந்த எதையும் நம்மளால மாத்த முடியாது சூர்யா. ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்காம நம்மளால பாத்துக்க முடியும். என்னது இது? தண்ணி பிடிக்காம வெறும் குடத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற? என்ன மேட்ரு? என்ன தண்ணி பிடிக்க அனுப்பலாம் நினைச்சிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்குது. அப்புறமா குடிச்சுக்கலாம் சுப்பு. ஒரே கூட்டமா இருக்கு. புஷ்பா, நான் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். அதை கேட்டு நீ என்னை விட அதிகமா சந்தோஷமாயிடுவ. என்ன விஷயம் சொல்லு. என்ன அப்படி பாக்குற? நான் இப்ப எங்க போறேன்னு கரெக்டா சொல்லு பாக்கலாம். என்ன கழுதை கெட்ட குட்டிச்சோறு கடைக்கு தானே? கழுதையா? யாரு, நானா? போயிட்டு வந்து உதைக்கிறேன் உன்ன. நான் இப்ப சந்தோஷமான மூட்ல இருக்கிறதால உன்னை மன்னிச்சு விட்டுறேன். சட்டு புட்டுன்னு என்ன விஷயம்னு சொல்றியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன நம்ம காலைல வெந்நீர் கொட்டின மாதிரி அப்படி குதிக்கிற? நல்ல விஷயம். அது என்னன்னா, நம்ம கடை முதலாளி இருக்காருல்ல, அவருடைய தூரத்து சொந்தத்துல ஒரு பையன் இருக்கானா. அவனுக்கு நம்ம அணுவை பாக்கலாம்னு சொல்றாரு. அதனால முதலாளி இந்த பையனோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நான் இப்ப எங்க தெரியுமா போறேன்? நம்ம அணுவுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியர் கிட்ட போறேன். போய் முதல்ல பொருத்தம் இருக்கான்னு பாக்க போறேன். ஆக்சுவலா பொருத்தம் இருக்கான்னு பாத்துட்டு பொருத்தம் இருந்தா உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன பண்றது, எனக்கு உங்ககிட்ட எதையுமே மறைச்சு பழக்கம் இல்ல. அதான் டப்புனு உன்னை பார்த்த உடனே உளறிட்டேன். அதுக்குதான் இப்ப போயிட்டு இருக்கிறேன்.
சந்தோஷம் தானே இப்போ? சந்தோஷமா? என்ன சொல்லு, சந்தோஷமா? என்ன அப்படியே ஷாக் ஆயிட்ட? நீ ஷாக் ஆவேன்னு தெரியும். நான் இப்ப நேரா ஜோசியர் போய் பார்த்து ஜாதக பொருத்தம் மட்டும் சரியா அமைஞ்சதுன்னா அப்படியே அந்த பையன் எப்பேற்பட்ட குணம், நல்ல பையனா என்னன்றதையும் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். அதையும் விசாரிச்சுட்டு வந்துட்டேனா நானும் நீயும் ஒரு நல்ல நாளா பார்த்து ஒரு நட போய் மத்த விஷயம். இரு சுப்பு, அவசரப்படாத, யோசிச்சு செய்யலாம். என்ன புஷ்பா, பொழுது விடிஞ்சு பொழுது போனா என் பொண்ணுக்கு நல்ல பையனா பாரு, என் பொண்ணுக்கு நல்ல பையனா பாருன்னு உயிரை வாங்குவேன் நீ. இப்ப என்னடான்னா ஒரு நல்ல ஜாதகம் வந்திருக்கு போய் பார்க்கலான்னு சொன்னா அப்புறமா பார்க்கலான்ற. என்னாச்சு உனக்கு? அது சுப்பு, நான் அனு கிட்ட பேசணும். இல்ல, ஒரு தடவை நான் பண்ணது தப்பாயிருச்சுல்ல, அதான் இனிமே அப்படி நடந்துடக்கூடாதுன்னு. எதுக்கும் நான் அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் நீ ஜாதகம் எல்லாம் பாரு. கொஞ்சம் அவசரப்படாம இருக்கலாம் இல்லையா? இதுல அணுகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல ஜாதக பொருத்தம் பார்க்க போறோம், அப்புறம் பையன் நல்லவனா என்னன்றதை தெரிஞ்சுக்க போறோம், அப்புறமா தானே அணுகிட்ட பேசணும். இப்பவே அணுகிட்ட எதுக்கு பேசணும்னு சொல்ற? கொஞ்சம் பொறுமையா இரு சுப்பு, சொன்னா கேளு. என்ன நீ அனுதான் ஏற்கனவே சொல்லிட்டாலே அவளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு. நமக்கு தான் இப்ப அவளுக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்ன்றது தெரியுது இல்ல, அப்புறம் என்ன? சுப்பு, தயவு செஞ்சு இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றத கேள. ஏய் குண்டு புஷ், இதுக்கே நீ இவ்வளவு அப்செட் ஆற? ஐய, தேவையில்லாத இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத. உங்க 2 பேரை கேட்காம நான் என்ன முடிவு பண்ண போறேன், என்ன செய்ய போறேன்? அதுவும் இல்லாம உன்னை கேட்காம என்னைக்கு நான் எந்த வேலை செஞ்சிருக்கேன்? அணுகிட்டயும் பேசுவோம். என்ன ஆச்சு புஷ்பாக்கு? இவதான் பையனை பாரு பாருன்னு அவசரப்படுத்துவா, இப்ப அவளே அவசரப்படாதேன்றா. அணுகிட்ட வேற பேசணும்னு சொல்றா. அணுகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு இதுல? எல்லா டீம்மேட்ஸும் வந்துட்டீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். வாட் பங்கஜ், இது என்ன புதுசா இருக்கு? நீங்க என்ன அப்டேட் பண்ண போறீங்க? நீங்களும் ஏதாவது புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? எல்லாம் புதுசு புதுசா நடக்கும்போது நாமளும் அதுக்கேத்த மாதிரி மாற வேண்டியதா மீராஜி. காலையிலேயே உங்களுக்கு என்னாச்சு பங்கஜ்? ஆர் யூ மேக்கிங் ஃபன் வித் அஸ்? முதல்ல விஷயத்த சொல்றேன், அது ஃபன்னா இல்லையான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. இன்னில இருந்து இந்த ஆபீஸ் நம்மளோட எல்லா கன்சர்னையும் சந்திர சார் தான் பாத்துக்க போறோம். வாட் பங்கஜ், என்ன சொல்றீங்க? ஆமா மீராஜி, இனிமே எல்லா ரைட்ஸும் சந்திர சாருக்கு தான், சந்திர சாருக்கு மட்டும்தான். எல்லாத்துக்கும் அவர்தான் இனிமே பாஸ். வாட் நான்சென்ஸ், என்ன உளறிட்டு இருக்கீங்க? இது இது எப்படி பாசிபிள் பங்கஜ்? அவரால எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும்? ஓ மை காட், ஐ காண்ட் அக்ரி திஸ். சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அப்புறம் உங்க இஷ்டம் மீராஜி. மத்த எல்லாரும் நீங்க அவங்க உங்க கலீக்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டோட்டல் நான்சென்ஸ். இதை எப்படி தாங்கிக்க போறேன்னே தெரியலையே. வெல்கம் மேடம். வெல்கம் மேம். வாட் a sweet surprise மேம். Thanks for your welcome மீரா. பட் நான் வந்தது உனக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸா இருக்காதே. I know that மீரா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். I mean நான் உன்கிட்ட போட்ட சேலஞ்ச்ல ஜெயிச்சிட்டேன். இப்போ சந்திரா தான் இந்த ஆபீஸ்க்கு பாஸ், பெர்மனன்ட் பாஸ். காட் இட் மீரா? சந்திரா சார் எனக்கு எப்பவுமே பாஸ் தானே மேடம், அப்புறம் என்ன?
கேட்டுக்கிட்டியா மான்சி? You're very clever, Meera. Thank you, ma'am. Hi everybody, this is my sweet wife Mansi. இனிமே டெய்லி இவங்க என் கூட ஆபீஸ்க்கு வர போறாங்க. You're welcome Mansi. Please give her a big hand. ஏய், என்னடி இன்னும் கனவுலயே அலைஞ்சிட்டு இருக்கியா? நான் இருக்கிறது கூடவா உன் கண்ணுக்கு தெரியல? ஏய், என்னடி ஆச்சு? ஏன் அழுவுற? சூர்யா சார் போனே பண்ணலடி. நான் போன் பண்ணாலும் எப்பவும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் அழுவாங்களா? இதெல்லாம் அப்பப்ப நடக்கிறதானே? அது இல்ல ரம்யா, இன்னைக்கு ஆபீஸ்ல ப்ரோயின் லா இனிமே எல்லா பொறுப்பையும் சந்திராவை பாத்துக்க சொல்லிருக்காரு. என்னடி சொல்ற? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. சூர்யா சார் ஒரு வார்த்தை கூட உன்கிட்ட சொல்லலையா? ஆமாண்டி, போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியே வச்சிருக்காரு. ஆபீஸ்க்கு வந்தா நான் ஏதாவது கேட்பேன்னு ஆபீஸ்க்கே வரலையோன்னு தோணுது. எதனால சூர்யா சார் இப்படி இருக்காருன்னே தெரியலடி. நீ சூர்யா சார் கிட்ட கடைசியா எப்ப பேசுன? அது சூர்யா சார் அப்பா கிட்ட பேச வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அம்மா சூர்யா சார் கிட்ட சொல்ல சொன்னாங்கல்ல, அது சொல்லத்தான் பேசுனேன். ஒருவேளை அதனாலதான் அவர் அப்செட் ஆயிட்டாரோ? இல்ல ரம்யா, நான் அதை சொல்லவே இல்ல. அதுக்குள்ள அவரே வரலன்னு சொல்லிட்டாரு. என்னடி குழப்பற? ஏன் சார்னு நான் கேட்டேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு அவரு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லடி, இனிமே என் போனுக்காக வெயிட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு. என்னடி ஆச்சு சூர்யா சாருக்கு? ஒண்ணுமே புரியலடி. இனிமே சார் ஆபீஸ்க்கே வர மாட்டாராம். ஏ அனு, இது என்னமோ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்குடி. ஆமா ரம்யா, அவருக்கு நிச்சயம் என் மேல காதல் இருக்கு. நான் இல்லாம அவரால வாழவே முடியாது. அவர் என்ன விட்டு வேலைக்கு போக ட்ரை பண்றாரோன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஏன் ஏதாச்சும் யோசிக்காத அனு? இல்ல ரம்யா, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக மனசுக்குள்ள ரொம்ப காயப்பட்டிருக்காரு. ஆனா அது வெளியே யாருக்கிட்டயும் சொல்ல முடியாம தவிக்கிறாரு. எதையும் சொன்னாதானடி புரியும். அப்பதானே அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியும். நான் போன் பண்ணப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது அவர் குரல்ல இருந்து வருத்தம் எனக்கு நல்லா புரிஞ்சுதுரி. இப்ப என்னதாண்டி செய்ய போற? நாளைக்கு அவரை நேர்ல போய் பார்க்க போறேன் ரம்யா. எங்க போவ? சாரோட வீட்டுக்கா? தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆக போதானு? ஆமாண்டி, வேற வழி இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கே நான் சார் வீட்டுக்கு போறேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பாரா, பூனை மாதிரி இருந்தவ லவ்ல ஒரு ப்ராப்ளம்னு வந்தது புளியா மாறிட்டேடி. எங்க காதலுக்கு ஒரு ப்ராப்ளம்னா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது ரம்யா. சும்மா சொல்லக்கூடாதுடி. அப்பப்ப நீ உங்க அம்மா மாதிரி போல்டா இறங்கிடுற. ஆனாலும் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குடி. பாத்து. நாளைக்கு சூர்யா சார நேர்ல பார்த்தாதான் எனக்கு நிம்மதி ஆகும். சரிடி, நீ பாத்து போ. அதோட ஆபீஸ்லயே நீ கேர்ஃபுல்லா இருடி. ஆபீஸ்ல மீரா மேமோட டார்ச்சரே தாங்க முடியாது. இப்ப மான்சி மேடம் வேற. எதை செஞ்சாலும் யோசிச்சு நிதானமா செய். சரி ரம்யா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. நான் சொல்றத கவனமா கேளு தாயி. நெருப்ப வச்சு வீட்டையும் கொளுத்தலாம், விளக்கையும் ஏத்தலாம். என்ன செய்யணுங்கிறதுல கவனமா இருக்கணும் மகளே. உன் இடத்த நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதம்மா. நீ எடுத்த முடிவுல நிலையா நில்லு. மனசுல நினைச்சத பயப்படாம செய்யுமா. அந்த ஆத்தா உனக்கு துணையா இருப்பா. நீ உன் கல்யாணத்தை முடிவு செய்யற நேரம் இது. காரியம் கைமீறி போகாம பாத்துக்கிறது உன் கையில தான் இருக்கு மகளே. பார்த்து பக்குவமா நடந்துக்க. போமா போ. உனக்காக அந்த காலம் காத்துக்கிட்டு இருக்கு. போ, சீக்கிரம் போ. அனு கிட்ட சாமியாடி அம்மா என்ன சொல்றாங்கன்னு சுத்தமா புரியலையே. ஒரு நிமிஷம்மா. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ ஒரு கணக்கு போட்டா அது நடந்துருமா புஷ்பா? இது எல்லாமே அவ போடுற கணக்கு, காலத்தை தாண்டின கணக்கு. மனுஷங்களால அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியாது.
நீங்க சொல்றது எல்லாமே குழப்பமாதாம்மா இருக்கு. சரி அதை விடுங்க. இனிமே நடக்க இருக்கிறதாவது நல்லதா நடக்குமாமா? இந்த மரமண்டைக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் புரியுற மாதிரி சொன்னாலும் இந்த கேள்வி உன்னை விட்டு போகாது. இந்த கேள்விதான் விதியை இயங்க வைக்குது. சரி, நடக்கிறது நடக்கட்டும். நீங்க சொல்றது ஒன்னும் புரியல. இது என்னம்மா? நீங்க போன தடவை வந்தப்போ இதை இங்க விட்டுட்டு போயிட்டீங்க. விட்டுட்டு போகல புஷ்பா, உன் பொண்ணுக்காக இத ஆத்தா குடுத்துட்டு போயிருக்கா. அது இந்த தாயோட பிரசாதம், அவளோட ஆசீர்வாதம். அது கூடவா உனக்கு புரியல? ஐயோ, நான் சரியான தத்தி, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆத்தா அந்த தாலி மூலமா நல்ல வாக்கு கொடுத்திருக்கா. நல்லது நடக்குமான்னு கேட்டல்ல, அதுக்கான பதில் தான் இது. ஆத்தா வரா, ஆத்தா மகமா. வெறும் தண்ணியால மட்டும் மல்லிகைப்பூ பூத்துறாது சார். அனு, நீ எப்படி இங்க வந்த? அனு, நீ ஏன் இங்க வந்த? ஏன் சார், நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? இல்ல அனு, அது என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? பதில் சொல்லுங்க சார். நீங்க எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்களை கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. என்னை விட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களே சார். அப்பா கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு எங்க போனீங்க சார்? அனு, நான் சொல்றத கேளு. என்னால உனக்கு ஆபத்து தான். அதனால நான் எங்க அப்பாக்கு பிடிச்ச பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்களா சார்? அவன் கட்டுற தாலிய கழுத்துல சுமந்துட்டு மனசுல இருக்கிற உங்களை மறக்க முடியுமா? அதுக்கு பேரு வாழ்க்கையா சார்? நரகம். இந்த ஜென்மம் முழுக்க நான் அழுதுட்டே இருக்கணும் தான் உங்க ஆசையா? ஐயோ அனு, எல்லா கேள்விக்கும் இப்படி ஏதாவது ஒரு பதில் உன்கிட்ட இருக்கும்னு தெரிஞ்சுதான் நான் உன்கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்ண. ஆனா இப்ப நீ சொன்னது எனக்கு கொல்லுது அனு. உங்க மௌனமும் எனக்கு அதே வலியதான் சார் கொடுக்குது. எப்படியும் எங்க அப்பா கிட்ட பேசிடுவீங்க, நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடந்துரும்ன்ற ஆசையில உங்களுக்காக இந்த கிஃப்ட் வாங்கி வச்சு காத்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க வரவே விரும்பல. காத்துல இது ஒவ்வொரு தடவையும் அசையும் போது வர சத்தம் என்னோட சிரிப்பு சத்தம் மாதிரி உங்களுக்கு தோணணும் தான் இதை வாங்கினேன். ஆனா நீங்க மௌனமா என்னை விட்டு விலகி போக முடிவு பண்ணிட்டீங்களே. இனிமே இதுல வர சத்தத்துக்கு நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கங்க சார். இது என்னோட சிரிப்பு சத்தமா இருக்கணுமா இல்ல அழகு சத்தமா இருக்கணுமா?
அம்மா, என்னப்பா இது? எல்லா பிரச்சனையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அதுக்கு தீர்வு கிடைக்காது சூர்யா. இத பாரு, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு நேரடியா ஆமா இல்லன்னு உண்மைய மட்டும் நீ சொல்லணும். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். அதுக்கு பதில் சொல்ற நிலைமையில நான் இல்லம்மா. இல்ல சூர்யா, எனக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அனு ஏன் உன்னை பார்க்க வந்தா? அனுவ நீ லவ் பண்றியா சூர்யா? பதில் சொல்லு சூர்யா. அனுவ நீ விரும்புறியா? அது வந்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஆமா இல்லன்னு மட்டும் சொல்லு. சொல்லு சூர்யா, நீ அனுவ லவ் பண்றல்ல? ஆமாம்மா, அனுவ நான் லவ் பண்றேன். ரொம்ப லவ் பண்றேன். அவளும் தாமா. அதுக்காக தான் அவளை விட்டு பிரிஞ்சு போலான்னு முடிவு பண்ண. என்னால அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. என்ன பேசிட்டு இருக்க சூர்யா? நீ அவ கூட இருக்கும்போது எந்த ஆபத்தும் அவ நிழல கூட தொட முடியாது. இல்லம்மா, ஏற்கனவே நான் இழந்துட்டு நிக்கிறேம்மா. அந்த தப்பு திரும்பவும் நடக்காம நீ பாத்துக்கணும் சூர்யா. அது உன்னோட பொறுப்பு. எனக்கு நம்பிக்கை இருக்கு சூர்யா. நீ அனுவ நிச்சயம் பாதுகாப்பா பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா. ஆமா சூர்யா, அந்த தப்பு திரும்பவும் நடந்துடக்கூடாது. நீ அனு கூட இருந்தாதான் அவளுக்கு நல்லது. சூர்யா, என்ன ஆனாலும் அனுவை விட்டு விலக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நான் சொல்ற வார்த்தையை நீ தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். என் வார்த்தைக்கு நீ மரியாதை தர்றது உண்மையா இருந்தா சத்தியம் பண்ணு. பண்ணு சூர்யா. என்ன நடந்தாலும் அனுவை விட்டு விலக மாட்டேம்மா. ரொம்ப சந்தோஷம் சூர்யா, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப சொல்லு, அனு ஏன் இப்ப வந்து உடனே போயிட்டா? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அவ போன் பண்ணி எடுக்கல. அவளை பார்க்க வரலையேன்னு அவளுக்கு கோபமா? லவ்ல இதெல்லாம் இருந்தாதான்ப்பா சந்தோஷமா இருக்கும். இருக்கட்டும் சூர்யா, வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்கு. அனு கிட்ட மனசை விட்டு பேசு, எல்லாம் சரியா போயிடும். அனு மனச நான் தாமா கஷ்டப்படுத்திட்டேன். அது உனக்கு புரிஞ்சா சரி. உடனே போய் அவகிட்ட பேசு. எந்த நிலைமையிலயும் நீயும் அவளும் பிரிய கூடாது. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் சூர்யா. அதுதான் ரொம்ப முக்கியம். போய் உடனே அவகிட்ட பேசு. சரிமா, கண்டிப்பா பேசுறேன். ரொம்ப டயர்டா இருக்குடி எனக்கு. அடி பாவி. அனு, நீ என் மேல ரொம்ப கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். சாரி அனு. அனு, நான் உன் முன்னால வந்து நின்னா போதும். என் முகத்தை பார்த்த உடனே உன்னோட கோபம் எல்லாம் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். நீ ஆசை ஆசையா கட்டி விட்டு போன இந்த மணில இருந்து எப்பவும் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்கணும். ஐ லவ் யூ அனு. ஐ லவ் யூ சோ மச்.
போன் ஆன் பண்ணுவியா இல்லையா? இல்லடி, இதெல்லாம் தப்பு அனு. முதல்ல போன் ஆன் பண்ணு. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் போனை ஆன் பண்ண போறதில்ல. இருக்கட்டும், என்ன எவ்வளவு தவிக்க விட்டாரு. என் கஷ்டம் என்னன்னு அவருக்கும் கொஞ்சம் தெரியட்டும். ஏய், அவருக்கு என்ன ப்ராப்ளமா என்ன மோடி? ரொம்ப பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணி போ அனு. சூர்யா சார் யார்கிட்ட தான் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ண முடியும் சொல்லு? அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாமா? அதனாலதான் அவர் தன்னை தானே ஐசோலேட் பண்ணிருக்காரு. அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் கேக்குறதுக்கு நான் காத்துட்டு இருக்கிறப்போ அவர் ஏண்டி இவ்வளவு கஷ்டப்படணும்? சந்தோஷத்தை மட்டும் தான் என் கூட ஷேர் பண்ணுவாரா? ஏதாவது ப்ராப்ளம்னா போன் எடுக்காம அப்படியே போயிடுவாரா? இனிமே அவர் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதுக்குதான் இப்படி செஞ்சேன். இதெல்லாம் உனக்கு புரியாது ரம்யா. ஏன்னா லவ் விஷயத்துல நீ ஒரு தத்தி. ஏய் அனு, அட இந்த காலனிலயே இதெல்லாம் நம்ம கண்ணுல மட்டும்தான் படும். கர்ம கர்ம தலையெழுத்து. அனு, ஓவரா பண்ணாதடி. இப்பதானே அவர் நினைச்சு உருகி உருகி பேசின. அவரே வந்துட்டாரு. நீ என்னடா இப்படி திரும்பி நிக்கிற? எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கட்டும். சூர்யா சார் லெவலுக்கு நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. உனக்காக அவர் கண்டிப்பா நின்னுட்டு தான் இருப்பாரு. ஆனா இப்போ உங்க அம்மா வர போறாங்க. அவங்க கண்ணுல இது பட்டுச்சுன்னு வச்சுக்கோ. ஐயோ, எவ்வளவு பெரிய பணக்கார இவகிட்ட பேசணுங்கிறதுக்காக இங்க வந்து நிக்கிறா. ஆனா இவ முகத்தை அந்த பக்கமா திருப்பிட்டுல நிக்கிறா. இதத்தான் கால நேரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெண்டு பேரையும் இப்ப நாமளே ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன கொடுமை சார் இதெல்லாம். ஏய், இப்ப நீ போய் பேசுறியா இல்ல நானே போய் சாரி சார் இனிமேல் இங்க வராதீங்க, அவளுக்கு உங்களை பிடிக்கல நான் போய் சொல்லிடவா? அவரு பிடிக்கலன்னு உன்கிட்ட சொன்னா அப்ப போ போ, இங்க இருந்து போடி, போய் பேசுடி. என்ன சார் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஹலோ, உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன். சாரி அனு. பண்றதெல்லாம் பண்ணுங்க, அப்புறம் வந்து சாரின்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல அனு, என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வர வேண்டான்னு தான் நான் அப்படி சொல்லி சொல்லி நீங்க எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க. அனு, பின்ன என்ன சார், நீங்க பேசாம இருந்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா கூட நீங்க இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க சார். சாரி அனு, நான் வேணும்னு அப்படி பண்ணல. ஏதோ கன்ஃபியூஷன். எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன் சார் உங்களுக்காக. நீங்க அப்படி நினைச்சிருந்தா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருப்பீங்க. ஆனா நீங்க என்ன அப்படி நினைக்கல. ப்ளீஸ் அனு, கார்ல ஏறு. உன்கிட்ட நான் நிறைய பேசணும். இல்ல சார், நான் வர மாட்டேன். உங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் எனக்கு தீரல. ஹலோ, நீங்க கிளம்பலாம். நீங்க என்ன பண்ணாலும் என் கோபம் தீர போறது இல்ல. நோ அனு, நீ சமாதானம் ஆகுற வரைக்கும் நான் இப்படிதான் நிக்க போறேன். சார். எஸ் அனு, என்ன ஆனாலும் சரி, நத்திங் டூயிங். எங்க அந்த ரகுபதி, எங்க அந்த காலனி ஆளுங்க எல்லாரும் பாக்கட்டும். முக்கியமா நம்பியார் அம்மா பாக்கட்டும். அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். சார், சும்மா விளையாடாதீங்க சார். அம்மா நிஜமாவே வந்துட போறாங்க. யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீ என் கூட வரேன்னு சொல்ற வர நான் இப்படியே தான் நிப்ப நின்னுகிட்டே இருப்பேன். நாமளே போய் அந்த அணுவை போயிட்டு வந்து சொல்லிடலாமா? என்னடா நம்ம புத்தி அடிக்கடி இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? முதல்ல கார்ல ஏறு. சார், கார்ல ஏறுன்னு சொன்னேன். ஏறணும். இப்ப வாச்சும் சொல்லுங்க சார், ஏன் என் போனை எடுக்கவே இல்ல?
எங்க அப்பா கிட்ட பேச வரேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் முடிவை மாத்துனீங்க? என்ன நடந்துச்சு? ஏன் அவ்வளவு அப்செட் ஆனீங்க? அனு, உங்க அம்மாவுக்கு நம்ம விஷயம் தெரியும். இனிமே நம்ம உங்க அப்பா கிட்ட பேசாம இருக்கிறது சரியில்லை. நான் இன்னைக்கே உங்க அப்பா கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். What do you think, அனு? இல்ல சார், அம்மாவே நேரம் பார்த்து அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சார். உங்க அப்பாவை பத்தி உங்க அம்மாவுக்கு தான் நல்லா தெரியும். அவங்க பேசின உடனே நீ எனக்கு சொல்லு. நான் நேர்ல வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன். இன்னொரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். வீட்ல அம்மாவுக்கு நம்ம லவ் விஷயம் தெரிஞ்சிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? எஸ் அனு, அம்மாவே என்கிட்ட நேரடியா நீ கேட்டாங்க, அனுவை லவ் பண்றியான்னு. நான் ஆமான்னு சொல்லிட்டேன். என்ன தப்பா நினைச்சிருப்பாங்களே சார்? உன்னையே அவங்க தப்பா நினைக்கணும். நீ எனக்கு கிடைச்சது ஒரு வரம்னு அம்மாவே சொன்னாங்க. ஹாப்பி? ஹலோ, நான் கோவமா இருக்கேன். சும்மா என்ன பார்த்து பார்த்து சிரிக்காதீங்க. சும்மா நடிக்காத அனு. என்னை எப்ப நேர்ல பாத்தியோ அந்த நிமிஷமே உன் கோவம் எல்லாம் பறந்து போயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அனு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கோவமா தான் இருக்கேன். அப்படியா? உன்னை கூல் பண்றதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. திரும்பவும் ஏதாவது செஞ்சு வச்சிடாதீங்க சார். ஒத்துக்கிறேன், உங்களை பார்த்ததுமே என் கோவம். Now you open your eyes. Boom. Wow. சார், கார் செம்மையா இருக்கு சார். அதுலயும் எனக்கு பிடிச்ச கலர்ல. உங்க புது கார் சூப்பரா இருக்கு சார். ஏன் காரா? நோ அனு, இது உன்னோட கார். அதுக்காக தான் உனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கினேன். என்ஜாய். எஸ் அனு, சந்திரா எல்லாத்தையும் சொன்னா. நீ திரும்ப உன்னை ப்ரூவ் பண்ணிட்ட. அதுக்கு தான் இந்த கிஃப்ட். தேவநந்தினியோட சீஃப் உனக்கு நான் தர கிஃப்ட். என்னாச்சு அனு? உனக்கு பிடிக்கலையா? இந்த கலர் பிடிக்கலன்னா சொல்லு, மாத்திடலாம். இந்த பிராண்ட் பிடிக்கலன்னா சொல்லு, வேற வாங்கிடலாம். ஐயோ, அதெல்லாம் இல்ல சார். எங்க காலனில இந்த காரை நிறுத்த கூட இடம் இல்ல. அதுவும் இல்லாம இந்த காரை பார்த்தாங்கன்னா எங்க காலனி ஆளுங்க என்ன, எங்க அப்பா அம்மாவே மிரண்டு போயிடுவாங்க. எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லாத ஒண்ணு சார். சாரி சார், நீங்க ஆசையா கொடுத்த கிஃப்ட என்னால வாங்கிக்க கூட முடியல. பட் அனு, இது உன் திறமைக்கு நான் தர கிஃப்ட். இதுல மத்தவங்க சொல்ல என்ன இருக்கு? நீங்க என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம் சார். ஆனா எங்க வீட்ல இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம எங்க காலனி ஆளுங்களும் எங்களை ஒரு மாதிரி பாப்பாங்க. பட் இது தப்பான கிஃப்ட். உனக்கு ஏத்த ஒரு கிஃப்ட கூட என்னால வாங்கி தர முடியல சார். இப்ப நான் இத வாங்கலன்னா என்ன? நம்ம கல்யாணத்துக்கு பிறகு உங்களோட எல்லா காரும் என்னோடது தானே. அப்ப பாருங்க, நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். எல்லா கார்லயும் ரவுண்ட் அடிப்பேன், அதுவும் வேகமா. ஐயோ, என்னாச்சு சார்? வேகமான நீ சொன்னதும் எங்க வீட்டுக்கு வந்து புயல் மாதிரி பேசிட்டு போனியே, அது ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப பயந்துட்டானு சார். நிஜமாதான் அனு, உனக்குள்ள இப்படி ஒரு அணு இருப்பான்னு நான் கனவுலயே நினைக்கல. என்ன வேகம், என்ன கோபம். நான் கூட ரொம்ப சின்ன பையனா, அதான் பயந்துட்டேன். பாரு, இப்ப நினைச்சாலும் என் கையெல்லாம் அப்படியே பயத்துல உதறுது. ரொம்ப பண்ணாதீங்க சார். சரி சார், போலாமா? நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா ஆபீஸ் போலாம். எங்க எப்ப பிக்கப் பண்ணணும்னு நீ காலையில சொல்லு. வாங்க போலாம். வா. அம்மா, உன்கிட்ட சம்பளம் கொடுக்கவே மறந்துட்டேம்மா. என்னம்மா? எதுக்கு எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுக்கற? இந்த மாசம் செலவுக்குமா? இந்த வீட்டுக்கு இவ்வளவு செலவெல்லாம் ஆகாது. உன் சம்பளத்தை எப்பவுமே வீட்டு செலவுக்கெல்லாம் எடுக்கவே மாட்டோம். வீட்டு செலவெல்லாம் சுப்பு சம்பளத்துல தான். உன்கிட்ட வாங்குற காசு கூட உன் கல்யாணத்துக்கு நகை வாங்கத்தான். ஏமா இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுற? நம்ம வீட்டுக்காக நான் செய்யக்கூடாதா? நான் அப்படி சொல்லல.
உன் சம்பளம் வருதேன்னு நானும் உன் அப்பாவும் என்னைக்குமே அனாவசிய செலவு செஞ்சதே இல்ல. அதத்தான் சொல்ல வந்தேன். அப்படியே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நானும் சுப்பு நிம்மதியா இருப்போம். எதுக்கு ஓடுறா? என்ன சார் இன்னைக்கும் வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். சீக்கிரம் கார்ல ஏறு. திரும்பவும் இன்னொரு கார் கிஃப்டா? முதல்ல கார்ல ஏறு. இருங்க சார், அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல நீ கார்ல ஏறு. சார், யார்கிட்ட சொல்லாம அப்படியே வானா? எப்படி சார்? லவ் பண்ணா அப்படிதான். எப்பவும் உங்க அப்பா அம்மாவுக்கு பொண்ணாவே இருக்க முடியாது. என்னைய கொஞ்சம் நினைச்சு பாரு. வா அனு. ம், ம். வாவ், சூப்பரா இருக்கு சார். அப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா? நிஜமா பிடிச்சிருக்கா அனு? ம். அன்னைக்கு மாதிரியே இப்பவும் நீ வாங்காம போயிடுவியோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஹலோ சார், அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ இது ஏன் சேலைய தான் எனக்கே கொடுத்திருக்கீங்க. ஆமா, இப்போ எதுக்கு இந்த சேலை? அதுவும் இவ்ளோ அவசரமா? ஹலோ, உன் பர்த்டேவை மறந்துடுவேன் நினைச்சியா? இன்னும் 2 நாள்ல உன் பர்த்டே வருதுல்ல, அதுக்கு தான் இந்த டோக்கன் கிஃப்ட். இந்த வருஷம் உன்னோட பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. பாரா, என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, ஒத்துக்கிறேன். என் பர்த்டேவுக்கு நான் இந்த சாலியை தான் கட்டிக்க போறேன். தேங்க்யூ சோ மச். இதுக்கே தேங்க்ஸ் சொன்னா எப்படி? இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் உன் பர்த்டே அன்னைக்கு தாமா. எஸ் அனு, உன் பர்த்டே அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து பேச போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். ஹலோ, என் பர்த்டே அன்னைக்கு என்ன செய்ய போறீங்க சார்? அது சஸ்பென்ஸ். அது நடக்கும்போது நீயே பாத்துக்கோ. அப்படியா? அப்ப நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என் பர்த்டே அன்னைக்கு நம்ம லவ் விஷயத்தை பத்தி என் அப்பா கிட்ட சொல்ல போறேன் சார். அன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் என் அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. நீங்க என் வீட்டுக்கு வரும்போது நான் உங்க அனுவா காத்துட்டு இருப்பேன் சார். அதுதான் நான் உங்களுக்கு தரப்போற சர்ப்ரைஸ். ஹே அனு, ஹேய், நீ என்ன சர்ப்ரைஸ் தர போற எனக்கு? நானும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அதுவும் சஸ்பென்ஸ் தான். இந்த சூர்யாவுக்கும் அனுவுக்குமான சந்தோஷமான சஸ்பென்ஸ் அது. இந்த வருஷம் உன் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது போல. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். விட்டா நீங்க பேசிட்டே இருப்பீங்க. நான் வீட்ல வர சொல்லாம வந்துட்டேன். வீட்ல அம்மா தேடுவாங்க. கொஞ்சம் வீட்ல டிராப் பண்றீங்களா சார்? எங்க போன? அம்மா, சூர்யா சார் வந்திருந்தாருமா. எதுக்கு? என் பிறந்த நாளைக்காக இந்த தேவநந்திரி சாரியை கிஃப்டா கொடுத்தாங்க. உள்ளவா. இப்ப எதுக்கு கிஃப்ட் எல்லாம்? என் பர்த்டேக்கு சாரிய சூர்யா சார் கிஃப்டா கொடுத்தாருமா. வேணான்னு சொல்ல வேண்டியது தானே? எது கொடுத்தாலும் உடனே வாங்கிட்டு வந்துருந்தா? ஏய் புஷ், இப்ப எது கத்துற அவள? ஒண்ணும் இல்ல, நீ வா சாப்பிடலாம். அப்பா, எனக்கு பர்த்டே வருதுல்ல, அதுக்காக சூர்யா சார் இந்த புடவையை எனக்கு கிஃப்டா கொடுத்தாருப்பா. இதுக்காக உன் அம்மா இப்படி போட்டு கத்துறா? ஏய் புஷ், என்ன நீ தேவையில்லாததுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு? சூர்யா சாரு வயசுல பெரியவர், இவ அவர் ஆபீஸ்ல வேலை செய்யறா. அதனால ஒரு அன்புல பர்த்டே பிரசன்ட் கொடுத்திருக்காரு. அதுல என்ன தப்பு இருக்குது? இங்க பாருமா, இந்த தடவை நீ வாங்கிட்டது ஓகே. ஆனா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, வேண்டான்னு சொல்லிட்டு. என்ன? சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. இந்த தடவை வேணான்னு சொல்ல வேண்டியது தானே? முதல் தடவை அந்த மாதிரி மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்ல முடியுமா?
அதுவும் சூர்யா சார் இவ்வளவு கிஃப்ட் கொடுத்ததுக்கு பாவம் இவ என்ன பண்ணுவா? சும்மா அவளை போய் கத்திக்கிட்டு. சாப்பாடு எடுத்து வை, போ. அப்பா இப்படி உடனே சரின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இதே மாதிரி என் பர்த்டே அன்னைக்கும் நான் கேட்க போறதுக்கு சரின்னு சொல்லணும். பிள்ளையாரப்பா. அனுமா, என்ன இங்கே என்ன நிக்கிற? அவ மறுபடியும் வந்து கத்துறதுக்குள்ள புடவையை கொண்டு போய் பீரோல பத்திரமா வச்சுட்டு வந்துரு, சாப்பிடலாம். சரிப்பா. இவ்ளோ அப்பாவியா இருக்கே சுப்பு. உங்ககிட்ட எப்படிதான் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. அம்மா மகமாய், நீதான் வழி காட்டணும். நீங்களே சூர்யா சார் கிட்ட ஒரு வார்த்தை நல்லது கெட்டதை பத்தி எடுத்து சொன்னீங்கன்னா அவரும் புரிஞ்சுக்குவாருமா. அனுவும் போக போக சரியாயிடுவா. அம்மா, என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல சூர்யா, உன் சந்தோஷத்துக்கு காரணம் அனுதான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தான் சொன்னேன்ல, அவ உனக்கு கிடைச்சது ஒரு வரம். நிஜம்தாம்மா. அவளோட வயசுக்கு மீறி அவகிட்ட நிறைய மெச்சூரிட்டி இருக்கு. அனு சம்திங் ஸ்பெஷல் தாம்மா. சூர்யா, இன்னும் இந்த விஷயத்தை தள்ளி போடுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நான் நாளைக்கே அனு வீட்டுக்கு போய் பேசலான்னு இருக்கேன். இல்லம்மா, வேண்டாம். ஏன் சூர்யா? நான் முதல்ல போய் பேசுறேம்மா, அப்புறம் நீங்க வந்து பேசுங்க. ஆனா சூர்யா, உனக்கும் அனுவுக்கும் நடுவுல இருக்கிற விஷயம் நான் தெரியாம புஷ்பா கிட்ட. பங்கஜ் சொன்னாமா, நீங்க அனு அம்மாவை பார்த்து பேசினத அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. அனு வீட்டுல முதல்ல நான் பேசுறேன், அப்புறம் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கும். சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. குட் நைட்மா. குட் நைட். இவ்வளவு நம்பிக்கையா பேசுற சூர்யா கிட்ட புஷ்பா சொன்னதை எப்படி சொல்றது? சரி, நடக்கிறது நடக்கட்டும். எல்லாத்தையும் அந்த தேவி பாத்துக்குவா. என்னடி சூர்யா சார் கூட கார்ல போன மாதிரி இருந்துச்சு? யாரும் பாக்கலன்னு நினைச்சா, ஆனா நீ பாத்துட்டியா? சுத்தம். என்னடி சொல்றாரு ஆளு? அதெல்லாம் பர்சனல். பர்சனலா? ஓ சரி, உன் பர்த்டே வருது, சூர்யா சாருக்கு அது தெரியுமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? நல்லா தெரியும். என் பர்த்டே அன்னைக்கு அவர் அசந்து போற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்க நான் டிசைட் பண்ணிருக்கேன். அப்படி என்ன கிஃப்ட் கொடுக்க பிளான் பண்ணி வச்சிருக்க? அப்பா என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் என்ன கிஃப்ட் கேட்டாலும் தரேன்னு சொல்லிருக்காருடி. சூர்யா சார்? எஸ். ரம்யா, நாளை கழிச்சு கண்டிப்பா நான் சூர்யா சாரை பத்தி அப்பா கிட்ட பேச போறேன். எங்க அப்பா கண்டிப்பா ஒத்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க பாருணும், நான் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காத. ஒருவேளை சுப்பங்கள் எதுவும் ஒத்துக்கலன்னா, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் கேக்கலடி. ஒருவேளை அங்கிள் ஒத்துக்கலன்னா அடுத்து என்ன பண்ண போற, ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் நான் கேட்டேன். கண்டிப்பா சம்மதிப்பாருடி. இல்லன்னா சூர்யா சாரும் நானும் சேர்ந்து அவரை சம்மதிக்க வச்சிருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த தடவையாச்சும் கண்டிப்பா பேசிடுவீங்கல்ல? என்ன ஆனாலும் இந்த தடவை கண்டிப்பா பேசுவோம். அப்போ உன் பர்த்டே எனக்கு டபுள் ட்ரீட்னு சொல்லு. ஓ, கணக்கு அப்படி போகுதா? அனோ, நீ ஒரு கணக்கு போடு, உன் அப்பா சோடா புட்டி ஒரு கணக்கு போடட்டும், அந்த சூரிய பிரகாஷும் ஒரு கணக்கு போடட்டும். ஆனா எல்லார் கணக்கையும் கடைசியில மாத்தி எழுத போறது இந்த ரகுபதி தான். அந்த ரகுபதியோட பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுத்திருந்தா அவளும் இந்நேரம் வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பா. நீங்களும் நிம்மதியா இருந்திருக்கலாம். விட்டுட்டீங்களே சுப்பு. அந்த பேச்சை மட்டும் எடுக்காதீங்க முதலாளி. என் பொண்ணுக்கு ஏத்த ஒரு பையனா பார்த்து நிச்சயம் பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். சுப்பு, திரும்ப இந்த பேச்ச ஆரம்பிக்கிறேன்னு கோவப்படாதீங்க. என் தூரத்து சொந்தம் பையன் நல்ல வேலையில இருக்கான். அவனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. ஆள் நல்லா அழகா இருப்பான், நல்ல குடும்பம். அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தப்ப அப்படியே நம்ம அணு பத்தின பேச்சும் வந்துச்சு. அந்த பையனுக்கு நம்ம அணுவை பாப்போமா சுப்பு? சரிங்க முதலாளி, பேசி பாப்போமே. அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. சந்தோஷம் சுப்பு. முதல்ல அவங்கள உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்றேன். அவங்களுக்கும் பிடிச்சி உங்களுக்கும் பையனை பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம். என்ன சொல்றீங்க? நானும் எதுக்கும் அணுகிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேன், அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் முதலாளி. சுப்பு, இந்த இடம் பெரிய இடம், சொத்துக்கு குறைச்சலே இல்லை. இந்த கல்யாணம் நடந்தா ஒரு வகையில
நீங்களும் நானும் சம்மந்தி முறை தெரியுமா? சுபு, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்படியே அந்த பையன் வீட்லயும் பேசிடுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சந்தோஷமா இருங்க. சரி முதல்ல. என்னண்ணே, எந்த விஷயமா இருந்தாலும் புஷ்பா கிட்ட கேட்காம எதுவும் முடிவு பண்ண மாட்டீங்க. இப்படி சட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது இல்ல சங்கர், அவர் ஏற்கனவே ரகுபதி பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கலன்றத அப்பப்போ சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காரு. என்னதான் அவர் என் மேல கோவத்தோடையும் வெறுப்போடையும் இருந்தாலும் அன்னைக்கு நெஞ்சு வலின்னு வரும்போது அவர் தானே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அவ்வளவு ஹெல்ப்பும் பண்ணாரு. அப்போ அவர் சொல்ற ஒரு வரனை நாம விசாரிக்காம அப்படியே ரிஜெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோயேன், அது மரியாதையா இருக்காதுடா. அதனாலதான். அதுவும் இல்லாம இப்ப என்ன பொண்ணு பார்க்க தானே அவர் சொல்லியிருக்கோம். முதல்ல அணுக்கு அந்த பையனை பிடிக்கணும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதை பொறுத்து தானே எல்லாமே அமைய போகுது. அதான் அப்படி சொல்லிட்டேன். ரொம்ப தெளிவா தானே யோசிக்கிறீங்க. பின்ன என்ன, அப்படி அவசரப்பட்டு அணு விஷயத்துல முடிவு எடுக்கிற ஆளா நானு? அவ என் பொக்கிஷன்டா. யோசிச்சு நல்லபடியா நிதானமான முடிவா தான் எடுப்பேன். இப்பதானே பேச்ச ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னும் எவ்வளவோ இருக்கு. என்ன ஒண்ணு, இந்த சம்பந்தம் அப்படி செட் ஆகி வந்ததுன்னா இவருக்கு நான் சம்பந்திங்கிறாரு, அதுதான் கொஞ்சம் இடிக்குது. அணுகிட்ட பேசாம எப்படி செய்யறது? முதல்ல அணுகிட்ட பேசி பாப்போம். அவ ஓகேன்னு சொன்னா அப்புறம் அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதுன்னா மத்ததை பேசுவோம். பொண்ணு பார்க்க வர்றதுக்கு அணுகிட்ட சம்மதம் கேட்கணுமா சுப்பு? என்ன கதையா இருக்குது அது? அவளை கேட்க வேணாமா? நிச்சயம் அவகிட்ட விஷயத்த சொல்லணும். நம்ம அணு தானே, நாம பேசினா எதிர் பேச்சு பேசவா போறா? அந்த நம்பிக்கையில தான் புள்ள வீட்டுக்காரன் கிட்ட பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்ல சொல்லி முதலாளி கிட்ட சொல்லிட்டேன். பையன் பேரு கேட்டியா சுப்பு? கேட்டனே, அஸ்வின். அகரத்துல வரவன் தான் உன் பொண்ண சிகரத்துக்கு கொண்டு போறான். சுப்பு, ஒருவேளை இந்த பையன் தான் சாமியாடி சொன்ன பையனா இருப்பானோ? பையன் பேரு ஆள வேற ஆரம்பிக்குது. சுப்பு, இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, உடனே நீ அணுகிட்ட பேசு. இரு, நான் பேசுறேன். முதல்ல எனக்கு தலைவலிக்குது, ஒரு கப் இஞ்சி டீ போட்டுக்கிறேன். டீ எல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம், முதல்ல நீ அணுகிட்ட பேசு. இரு, நான் அவளை போய் கூட்டு வரேன். ஒரு கப் டீ கொடுங்கறேன். தினமும் டீ குடிச்சா உடம்புக்கு கெடுதியா? பொண்ணு கல்யாணம் வர வருது, உடம்ப பாத்துக்க சுப்பு. இரு வரேன். புஷ்பா, ஒரு காரியத்தை நினைச்சா சாதிக்காம விட மாட்டாளே. அனு, அனு வரமா? என்னம்மா? சுப்பு கூப்பிடுது, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? துணி எடுத்துட்டு வரமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப நீ போ. எப்படியோ அனு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அதுவே பெரிய நிம்மதி. எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சிரும். அம்மா மகமாய் எங்களை கைவிட்டுறாதம்மா. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? எனக்கு என்னடி அனுவ பத்தி தப்பா சொல்லணும்னு ஆசையா? புஷ்பா, நீதான் ஏமாலியா இருக்க. அனுவ பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. ஐயோ லூசு ரஜினி, எல்லாத்தையும் என் பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டா. ஆனா அவ இல்ல, சூர்யா சாரு தான் என் பொண்ண லவ் பண்றாரு. அந்த ஆளு சொன்னா உன் பொண்ணுக்கு புத்தி எங்க போச்சு? நானும் பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், என் பொண்ணை பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருக்க. இன்னொரு ஒருத்தன் என் பொண்ணை பத்தி ஏதாவது சொன்னா உன் முண்டை அப்படியே ஓடிச்சிடுவேன். ஏன் கை என்ன பூவை பறிச்சிட்டு இருக்கோம்? ஐயோ, இந்த அணு எங்க போய் தொலைஞ்சா? ஆவுன்னா அந்த சூரிய பிரகாஷ் கார் எடுத்துட்டு வந்துடுறதும், ஓம் பொண்ணு இங்க இருந்து டாட்டா காட்டுறதும், அவன் வந்து அந்த பக்கம் இருந்து டாட்டா காட்டுறதும், இந்த காலனியேல நாரி போய் கிடக்கு. உனக்கு தான் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இதுல நீ என்ன குத்தம் சொல்ற? என் பொண்ணு எனக்கு வளர்க்க தெரியலன்னு. போடி போடி போடி. நான் போன போது பாக்குற பேசு போறடி. அப்படித்தான் வருவாரு சூர்யா சார். அவரு வருவாரு, என் பொண்ணு டாட்டா காட்டுவா, அவரும் டாட்டா காட்டுவாரு. உனக்கு என்னப்பா? உனக்கு என்ன இப்பாங்கிற? ஓ ஓ ஓ ஏய்,
உனக்கு உங்க அண்ணன் புத்தி தானடி. எங்க அண்ணனை பத்தி பேசினா அவ்வளவுதாண்டி உன்னை. அப்படி தாண்டி பேச, அப்படி தாண்டி பேச, அப்படி தாண்டி பேச. அம்மா நீ என்ன எழுந்திரிம்மா. என்னைய போய் உனக்கு என்ன ஆச்சுமா? ஏய், சும்மா விடுடி. ஏய், என்ன விடுறீனா? அம்மா என்னம்மா இது? அம்மா ஏமா இப்படி சிரிக்கிற? ஏ அனு, சூர்யா சார் நீ லவ் பண்றது எனக்கு 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 தெரியாதா? இந்த லூசு சொல்லுது. அம்மா ஏ அனு, நீ புஷ்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நீ வேற சும்மா இருமா. அனு நீ முதல்ல ஆண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வா அம்மா. நான் என்னைய வீட்டு விட்டு வெளில போக சொல்றியா? என்ன 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 சொல்ற? நீ வீட்டு விட்டு வெளில போன்னு. என்ன வீட்டு விட்டு வெளில போக சொல்றடி? போலாம். ஆண்டி நான் சொன்னா கேளுங்க ஆண்டி. வா போலாம். வா விடு. என் பொண்ணு அவளை கூட்டிட்டு போயிட்டா. சுப்பு சார். என்ன? எங்க எங்க? டேய் உன்னதான்டா சொன்னேன். சுப்பு சார், என் செல்ல குட்டி, நீதான் நல்லா மிமிக்ரி பண்ணுவியே, ப்ளீஸ்டா. நீ சுப்பு சார் மாதிரி நடி, நான் நானா பேசுறேன். நம்ம ஒரு ரிஹர்சல் பாத்துக்கலாம். எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? ப்ளீஸ் பங்கஜ், உன் ஃப்ரெண்டுக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக, நம்ம நட்புக்காக. டேய் போதும் போதும், உயிரை வாங்காத. இப்ப நீதான் சுப்பு சார், நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஓகே? ஏய் எங்க போற? ஏய் நான் ரெடி ஆயிட்டு உங்க வீட்டுக்கு வர போறேன். ஓகே? ஷோ. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சுப்பு. ஏன்டா தள்ள அடிச்சுக்கிற? சுப்பு சார் மாதிரி ஆக்ட் பண்றா. வாங்க சார் உட்காருங்க. தேங்க்ஸ் சுப்பு சார். நான் வந்தது அது வந்து உங்க பொண்ண அது அது வந்து. என்ன சார் ரொம்ப திக்குது? புஷ்பா சாருக்கு தண்ணி கொடுமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். தண்ணி வேணாமாமா, உள்ளே வச்சிரு. ஏன்டா இப்படி பண்ற? சுப்பு சார் இப்படிதான்டா, இப்படி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு, அதான். கொஞ்சம் சீரியஸா நடிடா. டேய் நீ கொடுக்கற காசுக்கு இவ்வளவுதான் நடிக்க முடியும். நடிக்கவே இல்ல போயிட்டே இருக்கவா? என் தலைய அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா சார்?